அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வுமை அன்பர்க்கு அளிப்பவளே. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வுமை அன்பர்க்கு அளிப்பவளே. கற்பகமே உனஜாம்பை துணையாரம்மா, கற்பகமே உனஜாம்பை துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே, அலைகடல் ஓரத்திலே அமர்ந்து மகிழையிலே, கலைவடி வாய்க்குகளோனில் கோவிலே, சிலை வடிவாக நின்று உலகெல்லாம் காப்பவனே. அம்மா சிலை வடிவாக நின்று உலகெல்லாம் காப்பவனே. செம்பவன சிலை வடிவாய்ந்து உலகெல்லாம் காப்பவனே, சிலை வடிவாய்ந்து உலகெல்லாம் காப்பவனே, செம்பவன மேலிவனம் மகிழும் உமையவளே, செல்வவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே. கற்பகமே உனையாமை துணையாரம்மா, கதிகன போற்றும் கற்பகமே உனையாமை துணையாரம்மா. அம்மா நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள். இந்த இடம், இந்த சபை திருச்சபை அற்புதமான ஒரு அழகான இடம். இந்த வீரம் முழுந்தைய இந்த வீரம் விளைந்த மண்ணிலே மக்களை போற்ற வேண்டும், மக்களை பாட வேண்டும், நோயில் ஒடுங்கில்லாமல் செல்வத்தோடு வாழ வேண்டும், நீர் வளமும் நில வளமும் பெற்று வாழ்க, வளம் பெற்று உயர்க என்று நாட்டு மக்கள் நன்றாக இருந்து நமது செய்ய வேண்டும் நல்ல தொண்டு. அந்த தொண்டுக்காக வந்திருக்கக்கூடிய வேலைகளே, இந்த நல் வேலைகளே, நல்ல சுக வேலைகளே வந்திருக்கும் நேரத்தில் உலகம் போட்டக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏனென்றால் உலகம் போட்டு உலகமெல்லாம் மனதில் மாறாத இன்பம் பெற்ற இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல உள்ளம், நல்ல ஒரு மரியாதைக்குரிய அன்பு சார்ந்த அன்பு நல்ல உள்ளம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்னாருடைய நினைவாக ஒரே ஒரு பாடல் பாடிக்கொண்டு பணிக்கு செல்ல வேண்டும்ன்றதுக்காக இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். இவ்வளோ ஒரு பணிகளையும் இவ்வளோ ஒரு சிரமத்திலையும் உட்கார்ந்துங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள். முதல்ல நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், நோயில் நோய் இல்லாமல் சகல செல்வத்தோடு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும், வாழ்ந்து வர வேண்டும் என்று தெரிவித்து வணங்கிக் கொண்டு நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் பெருமை சொல்ல. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ண பூத்தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசல்
வாசலிலே பாட்டெடுத்து உந்தன் பெருமை சொல்ல மனம் போட்டொடுத்தேன் ஊதிக்கொள்ள ஆளை கருவாக நான் போடலாம் மாட்டா அருளானை காராக்குது ஆனை கருவாலை நான் போடலாம் பார்த்தா அருளான் இனி போட்டு தாரை பாகாக நாம் காட்டலாம் ஐயா அருளான் செய்தொழில் எண்ணியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவனிலே ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன் அருளால் தானே அம்மா உன் வாசலிலே நல்ல பெருமை சொல்ல மனம் போட்டொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள இன்று நான் கொண்ட கைராதியே அம்மா என்றும் நான் வந்து புகழ் பேசியே அம்யானி தந்த அருளாட்சி பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் அக்கறை சேர்வதற்கு தேவனடி ஊர் முழுக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன் அருளாலே அம்மா உன் வாசலிலே உங்கள் பெருமை சொல்ல மனம் போட்டொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள மாரியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரி அம்மா உன் மகனாரே இளமரிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உன் பெருமை சொல்ல உன்னை போத்தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள இந்த எண்ணத்தோடு அற்புதமாக அழகாக நினைவாக பாடுவதற்கும் இங்கு வரவழைத்த அன்பு சார்ந்த அன்பு நல்ல உள்ளத்திற்கும் நன்றி எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று பக்கம் இடங்கள் பக்கம் இடமாக இருக்கக்கூடிய அற்புதமான அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் அற்புதமான ஒளிபரிக்க வைத்திருக்கிறார்கள் அற்புதமான இந்த பாடலை பாராட்டி அற்புதமான சகோதரி எனக்காக 20,000 பொற்காசுகளை வாரி வழங்கி பெரும்படுத்திய அன்பு நல்ல உள்ளத்திற்கும் மற்றும் எங்கள் ஊரில் இருக்கிற ரசிக பிரபுக்கள் அத்துணை பேர்களுக்கும் என் சிறந்தாண்ட நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் 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 நாடு நாடாவிட்டால் எது வீடு என்று சொன்னார்கள் நாடு ஏனென்றால் உலகத்திலே உணவு இல்லை என்றால் உளவாளி கிடையாது என்று சொன்னார்கள் உணவு இல்லை என்றால் உணவு கிடையாது உணவு இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது உயிர் வாழ வேண்டும் உயிர் இல்லை என்றால் உலகமே கிடையாது என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட உழைப்பாளி இருக்கக்கூடிய நன்மைகளை ஏழை விவசாயிகள் சேத்துல கால் வச்சாத்த நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் செல்வாக்க சிறப்பாக இருக்கணும் நம்ம நாட்டுக்கு எப்போதுமே ஒரு பெருமை உண்டு இந்தியம் குமரி இடை
திருநாடே கலை வாழும் நம் நாடே எங்கள் தமிழக திருநாடே கலை வாழும் நம் நாடே இசை நாடகம் அறம்பொருள் இன்பம் விளங்கும் எங்கள் நாடே எங்கள் தமிழர்கள் திருநாடு கலை வாழும் திருநாடு திருநாடு கலை வாழும் நம் நாடு திருநாடு கலை வாழும் நம் நாடு எங்கள் தமிழர் திருநாடு கலை வாழும் நம் நாடு அப்படின்ற நாடு இப்பேற்பட்ட நாட்டுக்கு சிறப்பு ஏது இருக்கக்கூடிய நன்மை என்ற ஒரு மணிக்கு என்ற பொழுதை விருதுவக்கும் தன்மகளை சான்றோர் என்னை கட்ட தாய் என்று சொன்னார்கள். தாய் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஒருபடமாகி என்ப சுந்தரம் அன்பு உருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து பூரசோத மீது கலந்து பணிகள் பாதை சிறுத்துளி மாது பண்டிகள் வந்து போந்து திரண்டு பதும அரும்பு கமடம் என்ற பார்வை மெய் வாய் செவி கால்களை கொடுத்து ஒரு தாயாகப்பட்டவள் மண்ணிலே ஈண்டெடுக்கின்றாலே அவளுக்கு என்ன பெருமை. அப்பேற்பட்ட தாய் இல்லாமல் அந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியுமா ஐயா? அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு பெருமை. தாய் இல்லாமல் என்று ஒரு எண்ணத்தை வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்துவிட்டது. அப்படின்னுக்காக குற்றால மலைகளை அப்படியே மலை அருவியும் மலை சார்ந்த இடமும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த குற்றால அருவிகளை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு வெண்ணுக்கு உணர்ந்தமான கலைக்கூடமாக காட்சியளிக்கிறது. எப்படி எல்லாம் தெரியுமா? குற்றால மலையிலே விட்டு வந்த தமிழிலே வற்றோட பேரழகே நீராடு தின்றல் பண்டோடு மறிவிலே நீராடு குற்றால மலையிலே விட்டு வந்த தமிழிலே பட்டாத பேரழகே தின்றல் பண்டாடும் அருவியிலே கவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே காவியத்தின் திருமகளே ஓவியத்தின் ஒரு மகளே கோவியத்தின் திருமகளே நீரோடு தமிழ் மருமகளே உறவாடே
எங்கள் சொந்த தமிழ் மருமகளே குற்றால 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 மலையிலே கொதித்து வந்த தமிழிலே வட்டார பேரழகே வண்டார மருமகளே குவித்து வந்த தமிழிலே வண்டோட பேரழகே ராடி தேர்கள் வண்டோட மருமகளே தெங்கோடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தான் தெங்கோடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தான் பொங்கோடி குறிக்கும் எங்கள் தாயகமே பூந்தோட்டமாகும் எங்கள் தமிழகமே செல்வ பூந்தோட்டமாகும் எங்கள் தமிழகமே தமிழ் மொழி கொண்டொனக்கு தங்க நிறம் என்னும் மங்கை தமிழ் மொழி கொண்டொனங்கை தங்க நிறம் என்னும் மங்கை தமிழோரும் உள்ளத்திலே குற்றால குற்றால மலையிலே குவித்து வந்த தமிழிலே வட்டார பேரழகே ராடி தேர்கள் மங்காடும் அருவியிலே உறவா பரவசம் அடைய வேண்டுமே அப்படின்றக்காக மரங்களும் செடிகளும் அடர்ந்து படர்ந்து இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது ஆளிலே பூவும் காயும் மனதில் பலன் கொண்டே சாடலை பற்றி எல்லாம் தன் குடி என்று வாழும் வாலிபர் வந்தோடி வந்திருப்பார் கோடாகுடி ஆளிலே யாது போலார் அங்கிருப்பார் யாரும் உண்டோ என்று சொல்லக்கூடிய இந்த வனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. எனக்கு இந்த நேரத்தில் சிறு சிலவனா குளிரடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறு சிலவன காற்றும் சிந்தனை ஊட்டும் சிற்பிகளும் மரங்குத்தி பறவைகளும் மனம் விட்டு சிரிக்கின்றதும் இந்த மரங்குத்தி பறவைகளாம் சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த குளிரான நேரத்தில் இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு மின்னுக்கு உன்னதமான கலைப்படமாக காட்சியளிக்கிறது. சில சில மனகுள் அடிக்கிறது அடிக்கிறது சிறிய மனம் அடிக்கிறது அடிக்கிறது வனவிட்டு வனவது மனங்கொத்த பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. மலையாள கரையோரம் தமிழ் மாடும் பொருள் அலையாடை கலையாமல் தலையாட்டும் மருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் பொருள் அலையாமல் தலையாட்டும் மருவி வளைமுடிமன பணிபடுகிறது படுகிறது மண் மணக்குதம்மா கலையலைகளின் மனகரையுது கரையுது கண்மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் பொருள் அலையாடை கலையாமல் தலையாட்டும் மருவி
மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அடையாம தலையாட்டும் வருவே பணிமொழி மன பணிபடிகிறது படிக்கிறது மனக்குதம்மா கலைகலைகள் மனக்கரைகள் மலையாள பாடும் குருவி மலையாளை கலையாமல் தலையாட்டும் அப்பா இப்படிப்பட்ட இடத்தை பாட வேண்டும் சொல்லுங்க பரவசம் வர வேண்டும் என்றால் இப்படி பக்கம் இடங்கள் இருந்தால் தன்னை பாடுவதற்கு இதமாக இருக்கும் அற்புதமான ரசிகப்படுவர்கள் அற்புதமான ஒளிபெருக்க வைத்துக்கிறார்கள் அண்ணா ராஜா ராஜன் ஆடியோஸ் அற்புதமான ஒளிபெருக்க வைத்துக்கிறார்கள் அற்புதமான உணவளித்தார்கள் ஏன்னா உணவளித்தார்கள் அற்புதமான உணவளித்து எங்களுக்கெல்லாம் வரவேற்பு செய்து அன்பு தம்பி அவர்களுக்கும் மற்றும் அந்த தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றாக அற்புதமான ஒளிபெருக்க வைத்துக்கிறார்கள் அந்த ஒளிபெருக்க அமைப்பாளருக்கும் அதில் பணிபுரிக்கும் நண்பர்களுக்கும் சிறந்த அந்த நன்றி வணக்கம் ஐயா ஆகையினாலே இந்த இடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து விட்டதை அப்படி பார்த்தால் இந்த இடத்திலே பெண்ணவள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார்கள் நானும் நல்லவர்களாக இருக்கிறார் இப்படிப்பட்ட இடத்தெல்லாம் சொல்லியிருக்கின்றார் அப்படிப்பட்ட இடத்திலே இந்த இடத்துல என்ன ஒரு சப்தமும் இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல பொன்னான காலத்தை மண்ணாக்கையா நம்ம கண்ணா எப்படி இடந்தவரி வந்துட்டீங்களா இருக்கும் இடத்திலே என்ன சப்தம் கொண்டது என்ன சப்தம் இடந்தவரி வந்துட்டீங்களா ஆஹா யார் இவர் நெஞ்சுக்கு வந்த ஆளுநம் வேண்டுமருக்கு மனக்குளம் இருக்கின்ற ஆளு திரைக்குளம் பூம்பாமைக்கு புதிர் வந்த இசை பொங்கும் பிள்ளை எதிர்த்து வந்த இசை பாம்பு நெஞ்செடுக்க வைத்த இசை எங்கும் பரவசம் மூட்டுகின்ற என்ப இசை இந்த இசைபாடி மேந்திலையா சாரீரமே எப்படி என்றால் இவருடைய சரீரம் எப்படியெல்லாம் இருக்க மாட்டான் எவ்வளவு இருக்கின்றாலே இந்த குறிஞ்சி மலர் 12 ஆண்டுக்கு ஒரு மலரக்கூடிய தன்மை அந்த குறிஞ்சி மலர் 12 ஆண்டுக்கு ஒரு உருவை மலர்ந்து அந்த மலருக்கு உருவ சேர்த்த இடம் இந்த இடம் அப்பேற்பட்ட இடத்திலே இந்த பெண்ணவள் காவல் காத்து ஆளோலம் சோ என்ற மிருது போன்ற காலத்தை சித்துக் கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணுக்கும் இந்த குறிஞ்சி மலருக்கும் ஒப்பிட்டு சம்பந்தப்படுத்த வேண்டும் என்றக்காக வந்திருக்கு வேலைகளையே குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதடு இரண்டும் வாடியதென்ன இவள் எங்க பாடியதென்ன என் மனோ நாடுவதென்ன குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதடு இரண்டும் வாடியதென்ன என் மனோ பாடியதென்ன ஒரு மலையிடவும் வேலை தொடரும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் வேலை முறையும் ஆசை பிறக்காது குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதடு இரண்டும் வாடியதென்ன என் மனோ நாடுவதென்ன
மலரில் வரைந்த ரசத்தை உருண்ட துடிக்கு உதரண்டும் ஓடியதில்லை ஓவிடல் பாடியதில்லை என் மனம் ஆடியதில்லை ஒரு மலையிடமும் சிலை தொடரும் வேலை பிறந்தாலும் அந்த மலை பொழுதில் நிலை முறையும் ஆசை விளக்காலும் குறிஞ்சி மலரில் மடித்த ரசத்தை பாடியதென்ன இப்படியெல்லாம் சந்தோஷமான இடத்திலே சந்தோஷமான காரியங்களும் வெற்றியாக நடைபெறும் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தோஷமான நேரத்தில் இவளை எப்படி பாடுகின்றார் பண்ண ரம்பை உருவசி மேனகை என்று சொல்லக்கூடிய அழகை விட இவளல்லவா அழகு என்று இந்த ஒரு சாரீரமே ஒரு ரம்மியமாக கேட்கின்றது. ஏன்னா குயில் கூவது போலையும் மயிலங்கள் ஆடுவது போலையும் மயிலை பார்க்கும் பொழுது சத்தத்தை கேட்க இசைக்காது. அந்த குயிலை பார்க்கும் பொழுது அதில் குயிலுடைய குரல் ஓசை கேட்கும் அழகா இருக்கும். ஆமா சாரீரம் குயிலை பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாலும் அதனுடைய அந்த குரல் ஓசை இருக்கிறது. எப்பேற்பட்ட ஓசை தெரியுமா? அந்த இசைக்கு பயங்காத எதையும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன்னா மலை உருக பாட வைப்பதும் இந்த ராகம் என்று சொன்னார்கள். இசைக்கு மயங்காத எதையும் இல்லையே, அப்பேற்பட்ட இந்த ராகங்கள் ஒன்று சேர்த்து சோவென்று சொல்லுகின்றாளே பெண்பாவை. எப்பேற்பட்ட சாரீரம், எப்பேற்பட்ட இதழ், எப்பேற்பட்ட உருவான வரலாறு நான் பாடும் ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தாலும் 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. நான் பாடும் போது அறிவாயம்மா.
பழுநூறு ராகங்கள் இருந்தாலும் உருவான வரலாறு நான் பாடும் அறிவாயம்மா. நன்றி நன்றி நன்றி. பக்கம் மேலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பாடுவதற்கு சந்தோஷமும் ஆசையும் கூடிக்கொண்டிருக்கும் வேளைகளே, இந்த வேளைகளே காலம் நேரம் காலத்தை நேரத்தை அனுசரிக்கிற அதனாலே ஒரு மாலை தேடி செல்வதோடு செல்ல வேண்டும். சென்று மான்குட்டியை பிடித்து சந்தோஷமாக ஒரு மனிதனுடைய வீரமும் விவேகம் தெரிய வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆசையும் ஆர்வம் தெரியாமல் தடுத்து நிறுத்தி விட்டாய். சும்மா போய் காலம் போன காலத்துல பனி விழுந்து அவுக பூரா பிச்சு பெறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் சோழியை முடிச்சுட்டு பொங்க வச்சு பொங்கச்சோரை சாப்பிட்டு போறதா? சும்மா போட்டுக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு யாருன்னு தெரியுமா? குறிப்பிட்ட தன்மை வேண்டும் குறிஞ்சாட்ட மக்களுக்கு என்று சொன்னார்கள். அறியாத வயசுல பிஞ்சு குழந்தைகளை பிஞ்சா விட்டுட்டு போனவர். நம்ம நிமிஷம் முண்ட வெம்பி போய் தான் கிடக்கு. யார் உனக்கு அண்ணா வந்திருப்பது? யார்? எதற்காக? அண்ணாவுக்கு காலையில பணியில சப்புன்னு முத்தம் கொடு. அண்ணா விட்டால் என் தங்கையா? தங்காய் இவனோடு ஏன் சேர்க்கின்றாய்? இவன் குடி கொடுத்த சண்டான இவனு சேர என் தங்கையானி இவனு சேரக்கூடாது. அம்மா அவன் சிரிக்கிறான் என்று நினைக்காதே. அண்ணன் சொல்லி நொங்க எடுத்து விடுவாரு. அது தெரியாம இருக்கு. சிரிக்கிறான் என்று நினைக்காதே. அவன் சிரித்து 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 உன்னை சிறகடித்து சிரித்து சிரித்து உன்னை சிரிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து கூடிய தன்மை. எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் சரியாக 5 மணி 25 நிமிடத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தம் சரியாக அந்த நேரத்தில் மாணவனை பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்க வேலைகளே இந்த இடத்திலே உங்களை பார்த்தோடு சந்தோஷம் அடைந்து விட்டேன் மாப்பிள்ள. அதனால உமாவுக்கு வரவேற்பு, அண்ணனுக்கு கூட வரவேற்பு. என்ன கவுனி சொல்லுது? அருமை தங்கையே தங்கையே தங்கச்சி பார்த்து எவ்வளவு ஆச்சு. சின்ன பிள்ளைகளை பார்த்து என் மாறு மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்து எடுத்து அது உன்னை பார்த்து வளர்த்த உடனே எப்படியெல்லாம் எனக்கு ஆசை வர தெரியுமா? மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் வேளை மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மாரியம்மா துயர் மாறினேவள் மாரியம்மா அம்மா மாறிய போலேவள் மாரியம்மா தாய்மாமன்கைகள் பற்றி தங்க மகள் செல்ல சிட்டு தானாக நடத்து தங்கச்சி
தாய்மாமன் கைகள் பட்டு தாய்மாமன் கைகள் பட்டு தங்க மகள் எனக்கு அது தாய்மாமன் தங்கச்சியா, அதனால மாத்தி பாடுகிறேன். சரி தாய்மாமன் கைகள் பட்டு தங்களில் சிட்டு தாளாட்டு நிலை பாரடா காதல் கதை அப்படின்ற எண்ணத்தோடு வருக. தங்கச்சி பார்த்த உடனே சொல்றேன், உனக்கு தங்கச்சி அழைத்து வாருங்கள். தங்கச்சி மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டே சின்ன பெண்ணே. காலை பனி துளி கண்ணில் தெரித்திட கனவுகள் மலர்கிறது, காதல் கோபுரம் மீண்டும் தாமரை கைகளில் தமிழ்கிறது. மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. ஆசை நின்று நான் போதை கொண்டேன், தன்னாலே சொக்கி போனேன் நானே நானே. மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. அண்ணே அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏப்பா டேய் தரு தங்கச்சி கேட்கறதுக்கு நீ மைக்க உடைச்சு விட இருக்கு. என்ன ஒரு மாதிரி வெறி கொண்டு தெரியுது என்ன தங்கச்சி? வேற ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நேரம் அப்படி நேரம். அம்மா நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவரு? பழனி பாபா வந்திருக்காரு. என்னது? பழனிக்கு பாபா வந்திருக்காரு. என் தலையெழுத்து எத்த தண்டி பொய்யின்பார். பொம்பளைய பார்க்க வந்து விட்டு மானை பிடிக்க வந்தேன், குட்டியை பிடிக்க வந்து இந்த பொம்பளை பார்க்க தங்கச்சி மானை பிடிக்க வந்திருக்காராம். கேட்டாரு என்கிட்ட, நான் மானை பார்க்கல. இந்த பிள்ளை என்னைக்குமே ஒத்துக்கிறாரு. சரி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து மான் குட்டி இல்லங்கறத சொல்லிட்டு வந்தேன். கையை கல பிடிச்சு இழுக்குது, சீக்கிரம் வந்து வாருங்கள் வேடுவரே. இந்த இடத்தில் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கணும், தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார்? ஏன் செல்வ செழிப்பா இருந்த அந்த மாதத்துல வருவோம் மாமா. தாங்கள் யார்? விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம், எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். குறிநாட்டின் கோவளமே, கோவளம் கோவளம் கோவளமே குற்றோர் வட்டக்கூடிய மங்கைய நீ வாழ்க, நில வாழ்க, நாடு வாழ்க, நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்க. நான் யார் தெரியுமா? அதோ தெரிவது காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன். நான் நினைச்சேன் என்னடா விடிய போதே இந்த மாதிரி ஒரு பிராடு வரலையேன்னு நினைச்சேன். இல்ல கிடையாதையா, உண்மையை சொல்றேன். அந்த கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் வேட்டையாடுவது பரம்பரை வழக்கம். ஓஹோ. இந்த எழுந்தின் தாயும் தந்தையும் வணங்கிவிட்டு புறப்பட்டேன். வேட்டைக்கு எடுத்தேன் கணையை. 1000 மான் கூட்டத்தை பார்த்தேன். அதிலே ஒரே ஒரு மான் என்னை பார்த்தது.
அந்த மானை பார்த்த உடனே மானின் அழகை கண்டு மயங்கினேன், ரசித்தேன், மனவிட்டேன். ஆஹா, இந்த மானை கனை தொடுத்தால் உடல் நோகும் என்று கையால கட்டி பிடிக்கணும் என்றதுக்காக மனம் கொண்டு மானை துரத்துறேன். மானோட நானோட மானோட நானோட இப்படி ஓடி வரும் வேலைகளே இதுக்குள்ள திரைவலத்துக்கு நுழைந்து விட்டது. கேட்டேன், தடுத்து நிறுத்தி விட்டான் சண்டாளம் உங்க அண்ணன். உங்க தோழி மாட்ட கேட்டேன், தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இதுக்கு சந்தேகப்படுறியா? இந்த இடத்துக்கு தலைவியார் தாங்கள். பார்த்தவுடனே மகிழ்ச்சி அடைந்தேன். அற்புதமான சிரிப்பு, அழகான சின்ன முகம். இல்லங்க, உங்களுக்கு சொல்றேன். முகம் அகத்தின் அழகு முகத்தை தெரியும் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பார்த்த உடனே சந்தோஷப்படைந்தேன். ஆகா, என்று நாம் துரைத்து வந்த மான் உள்ளே இருக்கிறது. அந்த மான்குட்டியை பிடிப்பதற்கு சரியான ஆளை பார்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏனென்றால் உங்களை பார்த்த உடனே மனசு இறங்கிருச்சு, உள்ளம் கவர்ந்தது, சிரிப்பு வந்தது, சிந்தனை ஊட்டுவது. சொல்லக்கூடிய சொல்லை சொன்னால் அந்த சொல்லுக்கெல்லாம் நியாயமான இன்னைக்கு வழி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு எனது மான்குட்டி உள்ளே இருக்கிறது. அந்த மான்குட்டி பெருமையை சொன்னால் அதை உள்ள இடம் வந்து வாங்கி விடுகிறேன். மாலையா தேடி வந்தீர்கள், ஒரு வீரம் மோதி ஆண்மகன் நினைத்தால் அதை எங்கேயோ பிடிக்கலாமே, நம்மளை அறியாம கூட செஞ்சலாமே அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நம்மகிட்ட கேட்கிறாரே அப்படின்னு கையோட கூட்டிட்டு போய் அந்த இருக்க இடத்தை காமிச்சு அந்த மான்குட்டியை பிடிப்பதற்கு முயற்சி செய்தார். கொடுத்த பெருமை உங்களுக்கு, வாங்கி பெருமை எனக்கு. சந்தோஷமாக சென்று இப்படி ஒரு மன மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஆகையினாலே பாருங்கள், தாருங்கள், எனது மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? அழகுள்ள மான், அறிவுள்ள மான், அழகான மான், முத்துக்கோள் பல்வரிசைகளும் வில் போன்ற புருவங்களும் கோவை இதழ் போல் அப்பேற்பட்ட மான். எது மானுக்கு? மானுக்கு மானுக்கு அப்பேற்பட்ட மான் போன்ற புருவமா மானுக்கு? ஆமா, கோவை பழம் போல இதழ்கள். சும்மா இல்ல அப்படி தலை தூக்கி பார்த்துச்சுனாவே அப்படி ஒரு அழகா இருக்குங்க மனசு. இப்ப தலை உள்ள இருக்கு, நாள் இருக்கு வெளியில. என் மான் என் மான் என் மான் பயந்து விரங்கோடி ஒரு மான் வந்தது வளர்ந்தானம்மா, அன்பின் பொக்கிஷம் இதுதான் அம்மா. காலத்தில் கிடைத்தால் மிக அரிதாகுமே, அக்காலம் கடந்தால் மதியாகுமே. வீண்வாதம் பேசாமல் தர வேண்டுமே, வீண்வாதம் பேசாமல் தர வேண்டுமே. மாலை தந்திருந்தால் நானும் போவேன் நானே. விரலோடி ஒரு மானும் இவ்வளமே வந்ததே, வள்ளி நாயகம் குடிக்க சம்மதம் தருவாயம்மா. எந்த மனகோயில் சிலையாக உருவாக கண்மாதி காத்தோடு பாடுகிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவை வேறு இனம் பாடும் தொழிலல்லவா என் பாடல் நீ என்ற மொழி அல்லவா, என்னை யார் என்று பாடல் என்று நீ கேட்கிறாய். எத்தனையோ மாலை
அழகுள்ளமான் எனதாசைமான் அழகுள்ளமான் எனதாசைமான் அழகுள்ளமான் எனதாசைமான் அழகுள்ளமான் எனதாசைமான். இந்த மான் மீது எவ்வளவு ஆசை இருக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஆசையோடு அந்த எண்ணத்தை வீண்பு செய்யாமல் சிரித்த முகத்தோடு சரி. அப்படி கூட்டிட்டு போய் வாருங்கள் விடுமுறை ஆ. நான் இடத்தை காமிக்கிறேன் என்ன செய்யறது. ஏன்னா பெண் என்றால் இந்த மனசு இறங்கக்கூடிய ஆமா, மனசு, ஆமா. உள்ளம் அன்பாக இருக்கிறது. அது முதல்ல பார்க்கும்போது தெரியுது. வாங்க கொஞ்சம் அன்போடு பண்போடு பாசத்தோடு வந்து கொடுத்தே நல்லா இருக்கு. அப்படின்னா கொடுத்தா மான்குடி கொடுத்தா கொடுத்து பெறுவீங்க. ஆமா, சந்தோஷமா. மான்குடி எங்க பாத்தீங்க? அது அடிவாரத்துல பார்த்தேன். எங்க அடிவாரத்துல? இல்ல வேலிமலைக்கு வெள்ளிமலைக்கும் கொஞ்சம் தூரம் தூரம் அடிவாரம் 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 மலை அடிவாரத்துல அந்த பச பசன்னு வெள்ளிமலையில் அடிவாரத்துல பார்த்தது வேலிமலைக்கு வந்துருச்சு. சரி, மலை அடிவாரத்துல பாத்தீங்கல்ல, சரி. பார்த்த இடத்துல பிடிச்சிருக்கலாம்ல. பிடிச்சிருக்கலாம். ஏன் இங்க இருந்து இவ்வளவு தூரம் விரட்டிக்கிட்டு வந்தீங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, ஏமா ஏமா இருமா, பிடிக்கிற மாதிரி இருந்தா பிடிச்சிருக்க மாட்டாரா? ஒரு விஷயம் என்னன்னா, மானை கண்டவன பிடிக்கணும் தனக்கு வேட்டையில வந்து வேட்டை ஆடணும் அப்படின்னா ஒரு ஆண் நினைச்சா எதையுமே செய்யலாம். ஏன் எதுக்காக? பிடிச்சா நழுவ கூடாது. ஏன்னா வலை வச்சு பிடிச்சிக்கலாம், கொஞ்சோண்டு குழி வெட்டி பிடிச்சிக்கலாம், சிலை வச்சு பிடிக்கலாம், சிலை வச்சு பிடிச்சிக்கலாம், ஏன் சுட்டு கூட பிடிச்சிக்கலாம். மானை பிடிக்க வேண்டாம், உங்களை யார் வேண்டானது? வலை வச்சு பிடிச்சா அந்த மானை ஏமாத்தி வலைக்கில போட்டு அந்த மானை பிடிச்சோம்னா அந்த மானை என்ன நினைக்கும் தெரியுமா? என்ன நினைக்கும்? வேடுமனாகப்பட்ட வலைய விரிச்சு நம்மளை ஏச்சுமா வலைக்கில போட்டு இப்படி மூச்சு முட்டை போட்டு அமுக்கி விடானே. மான் வேதனைப்படுவான் இல்லையா? ஒரு குழியை வெட்டி பிடிக்கலாம், குழிக்குள்ள விழுந்து ஒரு காலுக்கு வேதனைப்பட்டு அவர் என்ன இந்த சண்டால இந்த வேடராகப்பட்டவன் பாருங்க, ஒரு குழியை வெட்டி பிடிக்கல, குளிக்கல போட்டுமா அவர் என்ன ஊனமுற்றோர் சங்கமா என்னங்க குளிக்கல போட்டு அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது இல்லையா? அப்படி என்று ஏற்க கூடாதுன்றக்காக வீரம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது. அதனாலே ஒரு சிலை வைத்து பிடித்திருக்கலாம். ஆமா, ஏன் பிடிக்கல? ஏமாத்தி ஏமாத்தி அவர் ஏமாத்தி அந்த சிலையை காட்டி அவரால நீங்கள அப்படின்ற என்ன வரக்கூடாதுன்றதுக்காக மான பெட்டிக்கார பிடிச்சிருவாரு நினைக்கிறேன். அது மாதிரி அப்படியே நானோட மானை பிடிக்க வேண்டும்ன்றக்காக சந்தோஷத்துல மான்குட்டிய பிடிக்கிற இப்படி எல்லாம் பிடிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா இது மாதிரிலாம் பிடிக்கணும்னு ஆசைப்படலன்னு சொன்னீங்கல்ல, வேட்டையினுடைய தன்மை என்னன்னு கேட்டா உன்னால சொல்ல தெரியுமா? இல்லங்க, வேட்டோடைய தன்மை வந்து அதாவது வேட்டோடைய தன்மை என்ன அப்படின்னா, வேட்டை ஆடணும், வேட்டை ஆடக்கூடிய பொருளை நோகடிக்க கூடாது, அப்படியே பாசத்தோடு. இல்லங்க, வேட்டையினுடைய தன்மை தர்மத்தோட வேட்டையாடணும்ன்றக்காகத்தான். வேட்டையினுடைய தர்மம்ங்கிறது வேற, தன்மைங்கிறது வேற. வேட்டையுடைய தன்மை என்ன அப்படின்னா, கொண்டு வா அல்லது கொன்று வா, ரெண்டே சொல்லு. இதுதான். பிடிக்க முடிஞ்சா பிடிங்கப்பா, பிடிக்க முடியலையா உங்களுக்கு எந்த வகையில அதை பிடிக்கணும்னு தோணுதோ அந்த வகையில பிடிக்கணும். அப்படிதான் வேட்டையினுடைய தன்மை இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு வகையில அதை பிடிக்கணுமா இல்லையா? எது எப்படி பண்ணாலும் அதுக்கு காயம் ஏற்படும்னா காயம் ஏற்படாம பிடிக்க முடியுமா? வேட்டையாட வர்றோம், வேட்டையாட வர்றது எதுக்காகலாம் ஆசைப்பட்டு வருவாங்க? சதைக்கு ஆசைப்பட்டு வருவாங்க, இல்ல கொம்புக்கு ஆசைப்பட்டு வருவாங்க, இல்ல தோலுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. இப்படி ஏதாவது உனக்கு ஆசைப்பட்டு தானே வருவாங்க வேட்டையாடுறதுக்கு. இப்படி எந்த காயமுமே ஏற்படாம மான்குட்டியை பிடிக்கும்னா முடியுமா? ஒரு வேட்டையில வந்து பல தன்மைகள் இருக்கு. இதனால என்ன செய்யணும்னா, துரத்தி விரட்டி வந்து அந்த மானை பிடிக்க ஒரு காரியத்துல சுகம் அடையணும்னா நல்லா தெரிஞ்சுக்க, கொஞ்சம் சிரமப்பட்டாத்தான் அந்த காரியத்துல சுகம் கிடைக்கும். இந்த மானை இவ்வளவு சிரமப்பட்டு பிடிச்சமே அப்படின்னு சொல்லி அந்த மானை பக்கத்துல வச்சு கட்டி அணைத்து முத்தமிட்டு என் பக்கத்துல. மானின் வேகமோ மன வேகம்னு சொல்லியிருக்கா. சரி, அதாவது மானுக்கு ஈடு கொடுத்து எந்த மனிதராலையும் நம்ம ஓடவே முடியாது இல்லையா? கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மானை பின்தொடர்ந்தே ஓடி கையால புடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இதுக்கு முன்னால அந்த மாதிரி யாராவது பிடிச்சிருக்காங்களா? எங்க அப்பா ஒரு காலத்துல பிடிச்சிருக்காரு மான். யார், உங்க அப்பாவா? ஆமா, எங்க அப்பா பிடிச்சிருக்காரு. வேட்டையாட தன்மைகளை வேட்டைக்கு போகும் பொழுது பெரியவர்களாம் சேர்ந்து ஒரு மானை பிடித்து கையாலே பிடிச்சு அடைக்க வச்சிருக்காரு எங்க அப்பா. யார், உங்க அப்பாவா? நானுமே ஒரு மான் குட்டியை பிடிச்சிருக்கேன். யார் நீங்க? ஏற்கனவே பிடிச்சிருக்கீங்களா? ஆமா, நான் வேட்டையாடும் பொழுது அந்த வேட்டையாட வர்றோம். சரி, வேட்டையாட வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பா நேத்துதான் மான வேட்டையாடணும், இன்னைக்கு மானு வேணாம், ஒரு புலிய வேட்டையாடுவோம், ஒரு சிங்கத்தை வேட்டையாடுவோம்னு ஒரு மாறுதல் இருக்கணுமா இல்லையா? நீங்க தான் ஏற்கனவே மான்குட்டியை பிடிச்சிருக்கேன்றீங்களே, அப்புறம் ஏன் திரும்ப இன்னொரு மானை பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னொரு விஷயமுங்க, விளையாட்டு தன்மையாக இருக்கும் பொழுது தன்மைகளே எனது பெரியவர்களாம் கூடி எங்க சொந்தம் சுருத்து பெரியவர்களாம் ஒரு காரியத்துல வெற்றி அடைஞ்சதுனால நான் என்ன கேட்டேன் அப்படின்றக்காக ஒரு மான்குட்டி எனக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. அது பரிசா? பத்திரமா பக்கத்துல இருக்கு. அது வேற. அவர் பிடிக்கலமா? ஏன்னா
இந்த புள்ள நம்மளுக்கு இல்ல இவ்வளவுதான். நமக்கு பரிசா கொடுத்தனால அது வேணாம், நம்மளா வேட்டையாடி உன்னை பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இஷ்டப்படுறது வேற, விருப்பப்படுறது வேற. அது இஷ்டம். நான் இந்த மான்மையில விருப்பப்பட்டிருக்கேன். அப்படி பிடிச்சுக்கிட்டோம்னா விருப்பம் தானங்க சந்தோஷம் கிடைக்கும். அது நல்லா நினைச்சிருக்கேன். ஏன்னா சில விஷயங்களை எதையுமே ஆராய்ந்து பார்த்து உள்ள போயிட்டோம்னா அந்த விஷயத்துலதான் ரொம்ப ஒரு சிறப்பு சந்தோஷம் கிடைக்கும். சும்மா வேண்டாம் விருப்பமா அவனு வேண்டாம் விருப்பமா கூட உங்கள்கிட்டயே பேசணும்னு வச்சுங்களேன், உள்ள அன்போடு உங்கள்கிட்ட பேசினாத்தே அந்த பேச்சுக்கு சிறப்பு கிடைக்கும். அந்த அன்பு இல்லாமல் இருக்கு நீர் கடுப்பாகவே பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், மனசுல வஞ்சகம் வச்சு அப்படி சொல்லுங்க. அப்படி உங்களை பார்த்த உடனே அது இது அப்படின்னு பேசணும்னா ஏதாவது காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை போடுறாங்கிற மாதிரி உங்களுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் நீங்க அன்பா பேசுவேன்னு சொல்றீங்க. இல்லைங்க, கழு என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு அப்படின்னு பார்த்தாலுமே பெண்ணை கூட சொல்லலாம். ஏன்னா பெண்கள் பொறுப்பு என்ன செஞ்சனா ஒரு பெண்ணாகப்பட்ட அது ஏங்க அப்படி சொல்லியிருக்காங்க, காரியாகன்னா கழுதையும் காலை போடின்னு. ஏன்னா கழுதைக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படி என்ன காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு சொல்றாங்களா இல்லையா? காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை போடி அப்படின்னா இது கந்த புராணத்திலையும் புராண ரீதியா சொல்லணும்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு, நடைமுறையா சொல்லணும்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. இப்போ புராண ரீதியா நம்ம கதை சொல்ல போனோம்னா முருகப்பெருமானை தோற்றுவிக்கணும். சூரபதனுடைய அட்டகாசம் அதிகமாயிருச்சு. சிவபெருமான் நிஷ்டையில் அமர்ந்திருக்காரு. அவரோட நிஷ்டையை கலைக்கணும்னா காமதேவனால மட்டும்தான் முடியும். அப்ப என்ன பண்றாங்க, தேவர்கள் மூவர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க, காமதேவன் போய் சொல்றாங்க, மன்மதன் போய் சொல்றாங்க, மன்மதா நீ தான் காம அம்புகளை தொடுத்து சிவபெருமான நிஷ்டையை கலைக்கணும் அப்படின்னு சொல்றா. சிவபெருமான நிஷ்டையை கலைச்சா எப்படி நெற்றிக்கண்ணை திறந்து நம்மளை அழிச்சுவான்றது மன்மதனுக்கு நல்லா தெரியும். உடனே மன்மதன் என்ன பண்ணானா பக்கத்துல இருந்த ஒரு கழுதைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். கழுதைக்குள்ள போய் ஒளிஞ்சோடனே அப்பதான் தேவர்கள் மூவர் எல்லாம் என்ன பண்ணாலாம், அந்த கழுதையினுடைய காலை பிடிச்சிக்கிட்டு மன்மதா வெளியில வாப்பா, உன்னால மட்டும்தான் இந்த விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவர்கள் மூவல் எல்லாருக்கும் ஒரு காரியம், என்ன காரியம், சூரபதமனை அழிக்கணுங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு காரியத்துக்காக கழுதைக்குள்ள ஒளிஞ்ச மன்மதனை வெளியில கொண்டு வர்றதுக்காக கழுதை காலை பிடிச்சாகல. இது புராண ரீதியா சொல்றது, காரியாகனா கழுதையும் காலப்படி அப்படிங்கிற. அதுவே நடைமுறையா சொன்னோம்னா குழந்தைங்களுக்குலாம் மாந்தம்னு ஒன்று வரும், மாந்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாந்தத்துக்கு இந்த கழுத பாலை குடிச்சா அந்த மாந்தம் சரியாயிருமா. கழுத பாலை அப்படி கறந்துட முடியுமா? எட்டுக்கிட்டு எத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி தான் அதுக்கு தன்மையே. ஆமா, பின்னாடி யாரும் போக முடியாது. ஆமா, அப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல காலை இறுக்கி பிடிச்சுக்குவாங்க, கட்டி போட்டு உதைக்க முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் பாலை கறப்பாங்க. அப்ப அந்த கழுத பால் வேணுங்கிற காரியம் ஆகணும்னா என்ன பண்ணணும், கழுதையும் காலை பிடிக்கணும். கழுதையும் காலை பிடிக்கணும். ஏங்க கழுதைய போய் கட்டி போட்டு பாலை கறக்குறாங்கல்ல, அது வேற. நாங்க என்ன சொல்றோம்னா இந்த கழுதை இருக்க, இந்த கழு என்ற பெண் இருக்க, இது அப்படி கட்டி போட்டுலாம் பால் கறக்கணும் அவசியம் கிடையாது. அன்பால பாலை கறந்து போயிட்டே இருப்பேன். அப்படியா? அன்பால பால் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா பெண்ணுல பல வகை உண்டு, பல வகை பெண்கள். எப்படி சொல்றீங்க? உங்க மாதிரி ஒரு அழகுள்ள பெண்ணு, நல்ல மூக்கு மொழியுமா லட்சணமா. சரி, அப்ப அந்த அண்ணன் தம்பி பெத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பெண்ணை வெளியில விட்டா, வெயில் அடிச்சா கருத்து போயிடும். என்ன முதல்ல ஆண்டவே இப்படி போட்டு அழகா என்னை படைச்சு விட்டேன். அவரே சொல்றாரு பாருங்க, என்னங்க செய்யறது, விருப்பம் இருந்தா எதுக்குமே விருப்பமா வேம்பு கூட இனிக்குவாங்க. அவர் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. என்னனே மூக்கு முழியும் தான் நல்லா இருக்கான். ஏங்க ஒரு பெண்ணை பார்த்து மூக்கு முழியுமா வாய் வகுருமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் வருமானா மாசமா இருக்கா? ஏங்க அந்த அளவுக்கு எங்க காட்டி கொடுங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு மூக்கு மொழி லட்சணமா இருக்குன்னு சொல்றான். அதை இன்னொரு பக்கத்துல வாயு வருமானம் இல்லை அப்படின்றாங்க. என் வாய் வயிறு இல்லையா, வாய் இல்லையா, கண் இல்லையா, காது இல்லையா, பற்கள் வெள்ளி இல்லையா, எல்லாமே உண்டுங்க. அது என்னங்க பொதுவா எல்லாருமே பார்த்தோன்னே பொண்ணு நல்ல மூக்கு மொழியுமா அழகா இருக்குன்னு சொல்றாங்களே, லட்சணமா. ஏன் இதுதான் எடுப்பா இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு இந்த மூக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் கிடையாது. இல்லங்க ஒரு பெண்ணுக்கு 5 லட்சணம் தரித்திரியம், 5 லட்சணம் பொருந்தணும் அப்படின்னாங்க. அவ்வளவு சரித்திரம். அது என்ன 5 லட்சணம்? 5 லட்சணம் பொருந்த வேணுமா ஒரு பெண்ணுக்கு? 5 லட்சணம்னா என்னது? 5 லட்சணம்ன்றது ஒரு பெண்ணுக்கு பொறுமை, அழகு, வறுமை இப்படி ஒரு பெண்ணுடைய ஒரு வீட்டில் கொண்டு பூந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பெண்ணை பார்த்துட்டாங்கன்னா அந்த பெண்ணுடைய நடைமுறையை வைத்து இந்த பெண் 5 லட்சம் பொருந்திய பெண்ணு, பொறுமையான பெண்ணு, சுத்தமான பெண்ணு, குடும்பத்தை கட்டி காட்டுக் கொள்வாள். ஏன்னா பெண் தூங்கி முன்னெழுவாள், நல்ல பெண். அந்த பெண்ணுக்கு பெருமை பாருங்க. பெண்களுக்கு அச்சமடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிற 4 குணத்தை கொடுத்தாங்க. 4 குணம் பாருங்க. அச்சம்னு வச்சாங்க பெண்களுக்கு. அச்சம்னா என்ன? பயம். ஆமா, பெண்ணா இருந்தா ஒரு பயம் இருக்கணுமா இல்லையா? இப்ப என்னதான் நீங்க ஆண் மகனே உங்களுக்கு கூட நான் நின்று பேசினாலும் கூட மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. எனக்கு ஆத்தாடி முன்னப்பட தெரியாத ஆம்பளை கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அதான் பெண்களுக்கு பயம்னு அச்சம்னு வச்சாங்க.
அடுத்து பாருங்க மடம். மடம்னா என்ன? எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி காட்டுகிறது. ஒரு பெண்ணே திருமணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வாழ போறாங்கன்னு வச்சுக்கோங்க, புகுந்த வீட்டுக்கு. அங்க போனோன்னா மாமியார் என்ன சொன்னா, என் மகனுக்கு 80 பவுன் போட்டு கட்டித்தரம்னு சொன்னாங்கப்பா பக்கத்து ஊர்ல. அதெல்லாம் வேணாம்னு இந்த கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்னும் கொண்டுட்டு வரலையே. ஒரு வேலை உருப்படியை பார்க்க தெரியல, சமைக்க தெரியல, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கு மாமியார். மருமகளுக்கு நல்லா தெரியும் மாமியா நம்மளத்தான் சொல்றாங்கன்னு. இதுக்காக உடனே போய் யாரடி சொன்ன நீ வேலை பார்க்க மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு இந்த அம்மா கேட்க, அந்த அம்மா யாரடி என் வீட்லயே வந்துக்கிட்டு போடி வாடின்னு பேசுறேன்னு இந்த அம்மா கேட்டா குடும்பம் நல்லா இருக்குமா? 2 பேரும் சண்டைய போட்டு குடும்பம் நல்லா இருக்காது. மாமியார் மருமகளை பேசினாலும் மருமக போய் என்ன சொல்லணுமா, அத்தை வாங்க அத்தை சாப்பிடுங்க, உட்காருங்க, படுங்க, சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் குளிங்க, சுடுதண்ணிய குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் பேசுவா, 2 நாள் பேசுவா, 3 நாள் மருமக மாமியார் என்ன சொல்லுவான், என்னந்தானே ஏன் மருமக மாதிரி வருமாங்க, அடுத்த பக்கத்தை விட்டு கொடுக்குமா, ஏன் மக கூட இப்படி பார்க்க மாட்டாங்க, என் மருமையை அப்படி பாத்துக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளதான் பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த தெரியாத மாதிரி காட்டிக்கிறதா பெண்களுக்கு மடம்னு வச்சாங்க. அடுத்து பாருங்க நாணம். நாணம்னா என்ன? வெக்கம். ஆண்மகனை கண்ட உடனே அது யாருக்குமா? யாருக்கு? சத்தியமா அப்படின்னா என்ன தெரியாது. வெக்கம். நாணம்னா வெக்கம். வெக்கம்னா எந்த நேரமும் வெக்கப்பட்டுக்கிறோம்னா பைத்தியம் ஓடுமா, பைத்தியம் ஓடுமா, அது பொழப்பு இருக்கிறது பைத்தியம் நம்மள. எந்த நேரம் வெக்கப்பட்டுக்கிட்டே யாரை பார்த்தா வெக்கம் வரணுமோ அவங்கள பார்த்தாத்தான் வெக்கம் வரணும். அதனாலதான் தடாக பிராட்டி பிறக்கும் பொழுது 3 கொங்கையோடு பிறந்தாங்க. 3 கொங்கையோடு பிறக்கும் பொழுது அந்த மன்னர் என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு 3 மார்பகத்தோட இருந்தா, ஒரே வேகத்தோட மாதிரி இருந்தா, ஏய் நாகரிகமா சொல்ற கதையே அது யாருக்காக எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்களா, சரியாக சிவபெருமான் சொன்னாரா, இந்த 3 கொங்கையோடு இருக்கக்கூடிய உன் குழந்தை எந்த ஆண்மகனை பார்த்தா வெக்கம் வருதோ அப்ப அந்த 3வது கொங்கை வரையும் அந்த ஆம்பளை தான் உன் மகனுக்கு புருஷன் அப்படின்னு சொன்னா. அப்ப யாரை பார்த்தா வெக்க வரணுமோ அவங்கள பார்த்தா தான் வெக்க வரணும், எல்லாரையும் பார்த்தா வெக்க வரக்கூடாது இல்ல. அடுத்து பாருங்க பயிர்ப்புன்னு வச்சாங்க. பயிர்ப்புனா என்ன? கட்டிய கணவனை தவிர பிற ஆடவர்கள் நம்மளை தவற என்ன நினைக்க கூடாது. அது உடம்பு கூசணும், தன்னை அறியாமல் அவங்க நம்ம பார்க்காம இருந்தாலும் கூட, நம்ம பார்வை வேற திசையில இருந்தாலும் கூட உடம்பு கூசணும். யாரோ நம்மளை ஒரு மாதிரி பாக்குற மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னு நினைப்பு வரணுமா. அதெல்லாம் பெண்களுக்கு பயிர்ப்புன்னு வச்சாங்க. கண்டிப்பான முறைகள் இல்லையா? இந்த குணம் எல்லாம் இருக்கணும். பெண் என்றால் சாதனம் கிடையாதுங்க. பெண் என்றால் இன்னைக்கு வந்து உலகத்தை கட்டி காக்கணும். அந்த பூமாதேவி ஒரு பெண்ணு. ஒரு குடும்பத்துக்கு கால் எடுத்து புகுந்த வீட்டுக்கு போறாங்கன்னா நமது கணவனுடைய தாய் தந்தை மாமியா மாமனார் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கட்டி காத்து அனைவரையும் உறங்க வைத்து அதற்கு பிறகு இந்த பெண்ணவள் உறங்கி அவர்கள் எழுவதற்கு முன்பதாக இந்த பெண்ணவள் எழுந்து. அதே மாதிரி பெண்ணு சாதனப்பட்ட விஷயமா, பெண்கள் எப்பவுமே ஒரு ஆணுக்கு பின்னாலதான் இருக்கணுமா, ஆணுக்கு முன்னால போயிடக்கூடாது. இப்ப ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறோம். புகுந்த வீட்டுக்கு போனோடனே முதல்ல வந்த மருமகள் நம்ம என்ன சொல்லுவான், வலது கால எடுத்து வைத்து வாங்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொல்றோம். ஏன் வலது கால எடுத்து வச்சு உள்ள வர சொல்றோம்? இந்த வலது கால எடுத்து வச்சு வந்துட்டோம்னா அந்த மகாலட்சுமி அம்சத்தோடு அந்த கால எடுத்து வந்துட்டானா அந்த குடும்பம் கட்டி காக்க அந்த பெண்ணவளால ஒரு குடும்பம் வளரும்ன்றதுக்காக சொல்றேன். இடது கால தூக்கி வச்சா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வராது. இருக்கட்டும்ங்க, இடது காலம் கிடைக்காதுங்க, வலது பக்கம் வேறு இடது பக்கம் வேறு இல்லையா. ஏன்னா ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கே சோதனை ஏற்பட்டது. அந்த மகாவிஷ்ணுக்கே வலது பக்கம் இடது பக்கம் பெருமை கொடுத்து சிவபெருமானுமே 2 உருவாக காட்சியளித்தார்கள், வடப்பக்கம் இலப்பக்கம். ஏன்னா அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்றதுக்காக சிவன் பாதி சக்தி பாதியாக காட்சி அளித்து பெருமை சேர்த்தார்கள். அது மாதிரி இந்த வலது காலை தூக்கி வச்சா மகாலட்சுமி அம்சம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்றக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன ஒரு பெண்ணவளை பெருமையை சேர்த்து புகுந்த வீட்டில இருந்து பிறந்த வீட்டில் எப்படியெல்லாம் செல்வாக்கா வாழ்ந்தாலும் புகுந்து வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டு பெருமையை யாரோ ஒருவர் சொல்லாமல் வாழ்ந்து வருகிறார்களோ அவர் நடைமுறை வச்சு ஒரு பசுமாடு இருக்கு. ஆமா, ஒரு பசுமாட்டுக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடக்கம்னு சொல்றாங்க இல்லையா. அதுல மகாலட்சுமி எங்க குடியிருக்கிற சாணத்தை எதற்காக எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், மகாலட்சுமி இங்கே வாழ்பகுதியில் இருக்காங்க. அந்த வாழ்பகுதியில் இருக்கிறதுனால பசுமாட்டு சாணத்தை எடுத்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாணம் விட்டு ஒரு குடிசையாக இருந்தாலும் கோவில் நினைச்சு முச்சத்தில் சாணம் விட்டால் மகாலட்சுமி வந்துருவாங்க. ஏன்னா பசுமாட்டுல மகாலட்சுமி வாழ்பகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் பசுமாட்டை பார்த்தாலே என்ன பண்ணுவோம், எல்லாரும் போய் வாழைத்தட்டு கும்பிடுவோம் இல்லையா. அது இப்பவும் இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. மனிதனுடைய உடம்புல மகாலட்சுமி எங்க இருக்காங்க?
கந்தனுக்கு திணி விதைத்து காவல் காக்கும் இடம்தான் கந்தனுக்கு திணி விதைத்து காவல் காக்கும் இடம்தான் சொந்தக்காரர் போலே வந்தீங்க வாங்க வாங்க உமது வருகை மகிழ்வுதானுங்க ஐயா வாங்க வாங்க உமது வருகை மகிழ்வுதானுங்க வேற எங்கேயாவது தேடி பாருங்க கண்டிப்பான முறையில் உங்களோட மான்குடி கிடைக்கும் நான் சொல்றேன் இந்த கந்தனுக்கு திணை விதைத்து வள்ளி பொண்ணு காவல் வச்சு வள்ளி பொண்ணு காத்த காவல் இந்த வள்ளி பொண்ணு காத்த காவல் கம்பு கூட மிஞ்சலையே இது குறிஞ்சி இது கம்மா குறிஞ்சி அம்மா மூக்குறிஞ்சியா அம்மா ஒரு மூக்குறிஞ்சி தவக்குறிஞ்சி நவக்குறிஞ்சி தபோதவன குறிஞ்சி குறிஞ்சிகள அம்மா ஒரு மூக்குறிஞ்சி குறிஞ்சி இல்லையா கிடையாது இப்படிப்பட்ட குறிஞ்சி நிலமுங்க அம்மா குறிஞ்சி நில தோட்டம் இது கொங்கு நாட்டு கூட்டம் நல்ல வேலை குமரி பெண்கள் கூட்டம் இது குறிஞ்சி நிலத்தோட்டம் இது கொங்கு நாட்டு கூட்டம் கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே தங்கச்சிலையே கொங்கு நாட்டு அம்மா கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே தங்கச்சிலையே பொங்கி வரும் புகரும்பே நிலையே நீ பொங்கி வரும் புகரும்பே நிலையே கொங்கு நாடு அம்மா கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே தங்கச்சிலையே ஊருக்குள்ள ஒண்ணு போல யாரும் இல்லை ஊரான 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 ஊருக்குள்ள ஒண்ணு போல யாரும் இல்லை எந்தமைக்கு கேட்டுக்கிட்டு எந்த மான காட்டியம்மா எந்த மான காட்டியம்மா எந்த மான காட்டு இல்ல வச்சுறவே வேட்டு எந்த மான காட்டு இல்ல வச்சுறவே வேட்டு நீங்க ஏப்பா என்ன
ஏமா நீங்க லவ் பண்ணும்போது நாங்க என்ன வாசிக்கணுமா? யாரையா லவ் பண்ணது? ஏங்க யார் என்ன ஒரே பேசுறீங்க? மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு எப்படியா அனுமதி கொடுங்கன்னு கேட்டாரு. நான் மான்குட்டியா? அடே ஏய் மான் எப்படியா பேசுவாங்க? அவர் தாங்க அப்படி பேசினா நான் என்ன இல்ல சொன்னேன்? ரொம்ப 2 பேரும் இங்க வந்து மைக் கிட்ட நின்று நான் பேசும்போது வீராப்பா பேசிவிட்டு நாங்க வாசிக்கிறோமா? உடலுக்கு முத்தி போனா பொரியலுக்கு ஆகாதம்மா. ஓஹோ உடலுக்கு முட்டி போனா பொரியலுக்கு உறவும் அம்மா. உடலுக்கு முட்டி போனா பொரியலுக்கு உறவுமா. உடலுக்கு முத்தி போனா பொரியலுக்கு உணவுமா. பொம்பளைக்கு முட்டி போனா பொம்பளைக்கு முட்டி போனா புத்தி கட்டி போகலாமா? உங்களுக்கு முத்தி போனா புத்தி கட்டி போகலாமா? எந்தமான அம்மா எந்தமான காட்டு இல வச்சொரு வேட்டு. எந்தமான காட்டு இல வச்சொரு வேட்டு. அம்மா தானே நானே நந்தே தானே நானே தானே நானே. என்ன வழிப்போக்குல கொண்டாடிகள் உடையவர் கட்டா குடு என்று சொன்னார்கள். வேடு நாகப்பட்ட வேட்டைக்கு போகும் பொழுது அழகான ஒரு மாமரம் தடிக்கிற சித்திரை மாத வெயில். அந்த வெயில்ல படுத்து கிடக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? ஒரு குளத்தங்கரை பக்கத்துல ஒரு மாமரம் தடிக்கிற சித்திரை மாச வெயில் கலப்பாக வேட்டைக்கு போயிட்டு வந்து அப்படியே மல்லாக படுத்துக்கிட்டு மேல பார்க்கிறேன். மாமரத்தை நோக்கி கொண்டிருக்கின்றான். மாமரத்தை பார்க்கும் பொழுது அழகான ஒரு பெண்ணு, உங்க மாதிரி ஒரு பெண்ணு அப்படி அண்ணன் எத்தனை அழகான பெண் தான் உங்க கதையில இல்லங்க. ஏன்னா எத்தனை அழகா இருந்தாலும் ஒன்ன மாதிரிட்டாரு கடைசியில. எப்ப வச்சாலும் ஓ மேலேயே குறியா இருக்கிறாரு. அப்படி அந்த அழகுள்ள பெண்ணாகப்பட்ட என்ன செய்யறானா அண்ணன் தம்பிய அப்படியே ஒரு பதுமை மாதிரி உள்ள வச்சு ஒரு அந்தரத்துல அப்படியே வச்சு ஒரு அந்த புறத்துக்குள்ள பருமையை உள்ள வச்சுட்டாளா? ஆமா, அப்படியே உள்ள ஒரு அந்த புறத்துல வச்சு வெளியே காட்டாமல் ஒருவனுக்கு கொண்டு சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பா இருக்கும் பொழுது அந்த குளத்துக்கு தண்ணீருக்காக அப்படி சின்ன இடைகளை அப்படி அண்ணன் நட போட்டு ஒரு குடத்தை இடுப்புல வச்சு அப்படியே நடந்து அப்படியே குளத்தங்கரை வர்றா. குளத்தங்கரை வரும் பொழுது என்ன அப்படியே குளத்தங்கரை நடந்து வருகின்றான். வரும் பொழுது இந்த வேடனாகப்பட்டு என்ன செய்யறான்? மாமரத்தை பார்த்து அந்த மாமரத்தை மல்லாக்கப்படுத்திக் கொண்டு பார்க்கின்றான். முகத்தை பார், கனிகை பார், காலப்பார், இவள் காம்பை பார், வாழப்பார், இளையப்பார் அப்படி சொல்லி அவனா ஒரு ரசனைகளை மாமரத்து மேலே பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்றான். சொல்லும் பொழுது இந்த பெண்ணாகப்பட்ட பார்க்கிறா. ஆஹா, நம்மளும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆண்களை பார்க்கல, எந்த ஒரு ஆண்கள் நம்ம வரிக்கலையே. யாரோ ஒருவன் முகத்தை பார், கனியை பார், காலப்பார், காம்பப்பார், வாழப்பார், இளையப்பார் சொல்லி வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி தூக்காமல் போயிட்டான். போய் அண்ணன்ட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஆண்மகன் என்னைக்கு வர்ணித்துக் கொண்டிருக்கின்றான். யாரோ ஒருவன் குளத்தங்களை சத்தம் மட்டும் கேட்கின்றது. முகத்தை பார், எனது முகத்தை பார்த்து வரைக்கிறான். முகத்தை பார், கனிவோடு இருக்கின்றது. காம்பப்பார், இலை வாழை போல இருக்கிறது, வாழைப்பார் இலைய போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறான்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசர்கள் அல்லவா அவனை உடனே பிடிச்சாந்தாங்க. பிடிச்சி சிறையில் அடைச்சு இதற்கு என் மகனை பார்த்து என் மகளுடைய தன்மை என்ன, தரம் என்ன, என்னுடைய மகளை எப்படியெல்லாம் வளர்த்து வைத்திருக்கின்றேன், நீ யார், ஒரு வேடுவன், வேட்டைக்காரன், எனது மகனை வர்ணித்துக் கொண்டிருக்கின்றாயே என்று சிறையில் கட்டி வச்சு அடைக்கின்றார்கள். அப்பத்தான் சொன்னேன், ஐயா வாங்க, உன் மக பெரிய அழகு கிடையாது, உன் மகளை பார்த்து நான் வரி கிடையாது, நான் எந்த பெண்ணவளையும் நான் பார்க்கவில்லை, வேட்டையாடி களைப்பாக வந்தேன். சித்திரை மாச வெயில் குளத்தங்களில் தண்ணீர் குடிச்சிட்டு மாமரத்து அடிகளை படுத்து கொடுக்கும் பொழுது ஒரு மாங்கனி பழுத்து தொங்கியது. அந்த மாங்கனிக்கு பக்கத்தில் ஒரு கிளி அமர்ந்திருந்தது. அந்த கிளி அந்த மாங்கனிக்கு பக்கத்தில் அமர்ந்த பொழுது அந்த மாங்கனியாகப்பட்டது கொம்புல பழுத்த பழம் இருக்கா இல்லையா, அந்த பழம் அடிப்பாகமும் அந்த கிளியுடைய மூக்கு இருக்குல்ல, வாயில மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்குடைய சிகப்பும் அந்த கனி அடிப்பாகத்துடைய சிகப்பும் ஒன்றாக இருந்தது. கிளி முகத்தை பார், அந்த கனியுடைய அழகை பார், அதே முகத்தை பார், கனியை பார், காலப்பார், காம்பப்பார். கிளி காலும் அந்த மாங்கனியுடைய காம்பு இருக்கு இல்லையா, அது ஒரே நிறமா இருக்கும். கிளியுடைய காலும் அந்த மாங்கனிகளுடைய காம்பும் ஒரே நிறமாக இருக்கிறதுனால காலப்பார், காம்பப்பார் அப்படி சொன்னேன். வாழைப்பார், இலையப்பார் சொன்னேன். கிளியுடைய வாழும் அந்த மா இலையும் ஒன்றாக இருந்தது. நான் கிளியவும் மாமரத்தில் இருக்கப்பட்ட கனியும் இலையும் காம்பையும் வர்ணித்ததை தவிர உனது மகளை வர்ணிக்கவில்லை என்று சொன்னபடுத்தினால் அந்த ஆணவம் குறைந்து அந்த ஆண்மகன் அவனை சிறையிலிருந்து விடுவிட்டான். அந்த பெண்ணவள் பார்த்தாள், ஆஹா, ஒரு ஆண்மகனை போய் நம்ம குற்றவாளி ஆக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி அந்த சன்மானம் கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். அது மாதிரி எனது சன்மானத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா. இப்படிப்பட்ட இந்த குறிஞ்சி நாட்டில் இருக்கப்பட்ட பசு பதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை அனுபவிச்ச பெண்ணு
இவளை நீ பேச விடலாமா? வாங்க வெளிவரே, இவளை பேச வேண்டாம், நேரம் வந்து விட்டது. அந்த நேரத்தோடு வந்து இடத்தை காமிச்சு அந்த மான்குட்டி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அப்படி சந்தோஷமா போயிருவேன். இன்னைக்கு பார்த்தா மகாலட்சுமி இருந்தா எடுத்து கொடுக்க மாட்டேனா? மகாலட்சுமி மாறி நீங்க சொன்னீங்க வழியில் கண்டால் எடு, உடையவர்கள் கேட்டா கொடுன்னு சொன்னீங்களே. வழியில கண்டு எடுத்தா உடையவர்கள் கொடுத்துடலாம். ஐயா நான் வழியில கண்டு எடுக்கவே இல்லைங்கிறேன், என்கிட்ட பொருளை கொடுனா நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்லாதது பரவுமா, அல்லாமல் குறையுமா, கில்லாமல் வலிக்குமா, நெருப்பில்லாமல் புகையுமா? எதுக்குமே எப்படி நெருப்பு இல்லாமல் சில விஷயங்கள் புகையலாம். அதுக்கு பேர் தான் வதந்தின்னு சொன்னாங்க. நான் சொல்வது நெருப்பு இல்லாமல் புகையும். இப்ப கிள்ளாம வலிக்குமான கிள்ளாம வலிக்கும். ஒருத்தர ஒரு வார்த்தை தவறான வார்த்தை சொல்லால் அடிப்பதை விட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கல்லால் அடிச்சது கூட பொறுத்துடலாம். சொல்லால சொல்லக்கூடிய அடி தீனால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொன்னார் வள்ளுவர். நாவில இருந்து கிள்ளாம வலிக்கும், அல்லாம குறையுமான அல்லாமலும் குறையத்தான் செய்யும். அது சில விஷயங்களை சொல்லலாம். அப்படி அந்த சில விஷயங்களா எல்லா அமளி அந்த இடத்துல பிரம்ம முகூர்த்தத்தோட அந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். முடிஞ்சா கேள்வி செய்யணும், பிடிக்கலன்னா சவனேன்னு மூடி படுக்கணும், பிடிக்கலன்னா சவனேன்னு மூடி படுக்கணும். ஓடி போன மானையுமால் பிடிக்க முடியுமா? நீடுமதி நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? மானுவனா மறைப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலில இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலில இப்படி நடக்குமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கணும், அடிக்கணும். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? ஆம்பளையா இவர் ஆம்பளையா வேடுவர் ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காரமான கடுகு இவர் தானே தெரியுமா? காரமான கடுகு இவர் தானே தெரியுமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஐயா வேடுவரே, உங்க மான்குட்டி உள்ளனா இருக்கு நீங்க சொல்றீங்க, மான்குட்டி இல்லன்னு சொல்றேன். நம்ம ரெண்டு பேசியதுனால மக்கள் வாக்குவாதம் தான் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால உங்க மான்குட்டி நாங்களே சின்ன பேர் தான் சொல்லுங்க. மான்குட்டி இருந்தா நான் பிடிச்சு தரேன். காயாத கானகத்தே நின்றுள்ள
காணக்குறவர் காணக்குறவர் கண்மணி எனவுள்ள காணக்குயிலின் நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணி எனவர் காணக்குயில் நிகழ்வுள் உடையது காணக்குறவர் கண்மணி எனவர் காணக்குயிலின் நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணி எனவர் காணக்குறவர் கண்மணி எனவர் காணக்குயில் நிகழ்வுள் உடையது தேனும் பாகும் தினை மாவோ தேனும் பாகும் தினைமாவும் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போலும் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதுமே காத்தமாள் சாயாத இதற்கு சாயாத கொம்புரங்கள் இருந்தாலும் அது கண்டாலினி மில்லை பாயாத மானே மானே மாம்பர மாம்பர கண்டதுண்டோ ஒரு மாங்கர கண்டனுண்டோ அது பொல் போடல் மேலே புல் போன்ற நெல்வேலி பொல் போடல் மேலே துளங்கிடவு விராலை 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 மாங்கர கண்டனுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ உண்டோ
தெரியலையே. வள்ளி மானை தேடி வரவில்லை, இவ்வளவு நேரம் மான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீங்க தானங்க மான்னு தெரிஞ்சு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் சொல்லியதான் பொய், நம்ம ஆடியது நாடகம் அம்மா. ஆகையால தேடி வந்து உன்னைத்தான். நாடகமா? உன்னைத்தானம்மா தேடி வந்து. அப்ப நான் கரகாட்டமா? அண்ணே, அத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த குருவம்மா, ஆட்டங்கரை ஓரத்திலே அங்கே வந்த உருவமா, அழகழகா அம்மா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவம்மா. ஆட்டங்கரை ஓரத்திலே அங்கே வந்த உருவமா, அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. நெற்றிரவு வந்தவளா நிறந்த இன்பம் வந்தவளா, நேற்றிரவு வந்தவளா நிறைந்த இன்பம் கண்டவளா, அவளா இவளா என நினைப்பதென்ன மனசிலே, அங்கமெங்கும் பாட்டு பாட்டு நினைப்பதென்ன மனசிலே. கிளிப்புள்ளே 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 கட்ட 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 கண்ணன கண்ணன கலங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, பொன்னன பொன்னன மனக்குது, எண்ணங்கள் எங்க பறக்குது. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கி வரும் சிங்காரி, குங்குமத்தில் பூவையள்ளி குளிக்கி வரும் கைகால். குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கி வரும் சிங்காரி, குங்குமத்தில் பூவையள்ளி குளிக்கி வரும் கைகாரி. வந்தவளா காதல் பேச வந்தவளா, கட்டி முத்தம் வந்தவளா இவள் காதல் பேச வந்தவளாம், அவளா இவளா என நினைப்பதென்ன மனசிலே, அங்கும் இங்கு பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே. கிளிப்புள்ளே 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 கண்ணன கண்ணன கலங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்கோ பறக்குது, எண்ணங்கள் எங்கெங்கோ பறக்குது. உன்னைத்தானே தேடி வந்தேன் பரவேண்டு வைத்தான். அண்ணே, என்னம்மா? எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருந்தேன். ஆமா. என்னன்னு கேட்டா என்ன? ஏன்டா? அண்ணே, ஒரு வீடு பிறந்தரல, ஆமா. ஒரு மான்குட்டிலாம் தேடி வரலையா? உன்னைத்தான் தேடி வந்தேன். உனக்கு எனக்கு இப்ப கல்யாணம். கடவுளே, இந்த வேங்கடத்தாம்பட்டியில நான் என்ன நினைச்சு காலடி எடுத்து வச்சேனா அது நடந்துருச்சு. டேய், தரே, உனக்கு என்ன தங்கச்சி வேணுமா? என்ன வேணும் உனக்கு? ஏய் என்ன நினைச்சு சாமி கும்பிட்ற நீ? எதை நினைச்சு நீ வந்த? எதுக்கு? இல்லம்மா, ஒரு ரூபா காசை உண்டியல்ல போட்டிருக்க. ஏய், ஐயோ, எங்க அண்ணே தப்பா புரிஞ்சுக்கிச்சு. அந்த வேடுவர் என்னைய பார்த்து அப்படி சொன்னார்னு சொல்ல வர்றேன். நானும் தப்பா சொல்லலம்மா. ஆ, உனக்கு வேற மாப்பிள்ள, எனக்கு வேற பொண்ணு, ஆ, ஆனா ஒரே மேடை. ஒரே மேடை, ஒரே மெடல் அப்படி சொல்ல வரியானே? ஆனா ஒரே ரூம் இல்ல. ஏப்பா ரொம்ப ஒரே ரூமா? இல்ல முருகனை வேண்டுமா, இது வேற மாதிரி ஆக்கி விட்டுருவா போல. வள்ளி திருமண நாடகமா இல்ல செக்ஸ் படமா? யாது முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன்.
முத்தமிழில் பாட வந்தேன் முருகனுக்கு வழங்கினேன் தித்திக்கும் குமரன் பெயரை முத்தமிழில் பாட வந்தேன் முருகனுக்கு வழங்கினேன். வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். வள்ளி வேடனாக வந்தது நான் தான், இப்பொழுது வேடனாக வந்திருப்பது நான் தான். இதெல்லாம் நீங்க திருமணம் முடித்த உலக மக்கள் எல்லாம் பெருமை கிடைக்க வேண்டும், பக்தி பெருக்க வேண்டும் நாம் ஆடிய நாடகம் இது. உனக்கு என்ன வர வேண்டும் நான் கேள் தருகின்றேன். உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரம் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. சமயக்கார சுப்பிரமணியம் இல்லப்பா, சமேத சுப்பிரமணியம். தெய்வ யானை இருக்கின்றாள், இளையவள் சுந்தரவள்ளி வள்ளியாக நீ இன்று முதல் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியம் அழைப்பார்கள். தந்தேன் வரம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேணும், ஞானம் தங்கமே ஊரால வாழ வேணும். வட்டி பெருக வேணும், பால் போட பொங்க வேணும். வட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். ஊர்கள் எல்லோருமே ஞான தங்கமே அதிபதிய வாழ வேணும். சுவனப்பட்டி பாடான வேண்டும் உலகில் ஸ்ரீராம ரூபம் உலகில் நித்திய மங்களம். ராஜ யோகராஜாதி ரூபமயில் ஸ்ரீராம ரூபம் உலகில் நித்திய சுப மங்களம். ஜய நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைதி காத்து ரசித்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த வி ராஜன் ஒளிபெருக்கி நேயத்தார் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசுமிகு அன்பு அண்ணன் கோவில்பட்டியைச் சேர்ந்த டிஏ அழகேசன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களை சிறந்த முறையில் யூடியூப் சேனலில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.